ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30 டேஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். ஏஜ் லிமிட்டட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிளாஸ் லெவலில் டைப்ஸ் ஆஃப் மேங்கோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ் போட்டுக்கோங்க. எஸ் போட்டு அந்த எஸ்ஸை வந்து கொஞ்சம் மேலே இப்படி இழுத்துக்கிட்டு வாங்க. வந்து இந்த இடத்துல இருந்து அகைன் இங்க கொண்டு வரணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப போட்டு காட்டுறேன் பாருங்க. எஸ் போட்டுக்கோங்க. எஸ்ஸை கொஞ்சம் மேலே இழுத்துக்கிட்டு வந்து இந்த மேங்கோவை இங்க இருந்து கொண்டு வரணும். எஸ் போட்டுக்கோங்க. எஸ்ஸை கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு வரணும். அகைன் இங்க இருந்து இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். செகண்ட் வந்து கீழே இருந்து எஸ் போட்டணும். தலை கீழே எஸ் போட்டு அதை இப்படிக்கு மேல கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே இருந்து தலை கீழே எஸ் போடணும். எஸ் போட்டு இப்படி மேல கொண்டு வாங்க. இங்க இருந்து இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். தேர்ட் வந்து வி போட்டுக்கோங்க. வி வந்து இந்த ஷேப்ல எல் மாதிரி போடணும். போட்டு இதை இப்படி கொண்டு போகணும். இது சங்கு போல கொண்டு போகணும். அகைன் திரும்ப காட்டுறேன் பாருங்க. வி கொண்டு போயிட்டு இங்க இருந்து எஸ் மாதிரி போடணும். அகைன் இங்க இருந்து கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணணும். ஃபோர்த் வந்து எல் நல்லா அகலமாவே போட்டுக்கோங்க. போட்டு இப்படி போட்டு உங்களுக்கு வந்து தேர்ட் மேங்கோ வந்து கொஞ்சம் லைட்டா குறுகுன மாதிரி வி போடணும். எல் போட்டு இப்படி கொண்டு போகணும். இது வந்து இப்படி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சுழிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா என்ன கேளுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் பதில் சொல்றேன். இப்போ ஃபிஃப்த் வந்து யூ மாதிரி கீழே வளைச்சி விட்டுக்கணும். அதுல இருந்து
மேங்கோ போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூ போட்டுக்கோங்க, வளைச்சி விட்ட மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து சுழிச்சு விட்டு இப்படி கொண்டு வரணும். 6th மேங்கோ வந்து இங்க கொண்டு போகணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் திரும்ப போட்டு காட்டுறேன் பாருங்க. நான் பண்றதை நீங்க கவனமா பார்த்தாலே போதும். செவன்த் மேங்கோ செவன்த் மேங்கோ 6 போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேங்கோ போட்ட மாதிரி தான் இதுவும். பட் நம்ம எல்லா ஷேப்லேயும் எல்லா பக்கமும் நம்ம போட கற்றுக்கணும். 6 போட்டு அகெயின் அதில் கொண்டு போயிட்டு இந்த இது ஜாயின் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அகைன் காட்டுறேன் பாருங்க. 6 போட்டு இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி சுழிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மேங்கோ வந்து ஒட்டன மாதிரி போட்டிருப்போம். இப்போ போட்ட மேங்கோ வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணாமல் கொண்டு வந்து சுழிக்கணும். இன்னையோட கிளாஸ் அவ்வளோதான். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.